என்ன தானே எப்படி இருக்க? ஏய், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? சும்மா புது புது நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா போன் வச்சிடு. உன் குரலை கேட்டாவே எனக்கு எரிச்சலா வருது. உன் போனுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அதை நல்லா பாரு. பார்த்தா இன்னும் கொஞ்சம் எரியும். அப்படியே அந்த எரிச்சலா கொளுத்திட்டு சொத்து போயிரு. சிக், போன வையே. நான் எதுக்கு சாகணும்? நீ வேணா போய் சாகு. ஏண்டி, உங்க அப்பா என்ன பெரிய தாதாவா? அவன் ஒரு ஆளுன்னு என்ன அடிக்க அவனை அனுப்பி வைக்கிறியா? உன்னை அடிக்கிறதுக்கு நான் எதுக்கு எங்க அப்பாவை அனுப்பணும்? அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க அந்த ஆளு வந்தா? சீ, போய் உன்னைய என் அப்பா பார்க்க வந்தாரு. ஏண்டி, ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காம பப்ளிக் மத்தியில சட்டையை பிடிச்சு என் புள்ள ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றான்னு அடிக்க கை வாங்கிட்டான். கை வாங்கினதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேன்? நான் சொல்லு, வாங்கின கைய அப்படியே முறுக்கி உடைச்சு விட்டேன். பாவம் என் ஆளுங்களா சேர்ந்து அப்பனை மிதிச்சு வேட்டியெல்லாம் உருவி அன்றாரோட அவனை ரோட்ல ஓட விட்டாங்க. அப்ப அடி வாங்கினது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவல்ல. அதனால உனக்கு நானே அந்த வீடியோ அனுப்புறேன். அத நல்லா பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. அப்பா அடிச்சிட்டானு. ஏப்பா அந்த மிருகத்துக்கிட்ட போனீங்க? ஏன் போனீங்கப்பா? ஐயோ, உங்களை இப்படிலாம் அடிச்சு அவமானப்படுத்துறானேப்பா. ஐயோ, என்னால பார்க்க முடியலையாப்பா, என்னால பார்க்க முடியலையா அப்பா? ஐயோ அப்பா. ஐயோ தேனு, ஏன் தேனு அம்மா தெரியலையே மாமா. தேனு என்ன எதுக்கு அழறா சொல்லுமா? அத்தை, மாமா, அந்த தென்னரசு பண்ண அநியாயத்தை பாருங்க அத்தை. என்ன? ஐயோ அப்பா. என் அப்பாவை பாருங்க மாமா, என் அப்பாவை பாருங்க.